அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நீங்க என்ன பேச வார்த்தை வைத்திருக்கிறீங்களோ அடிமையை மறைத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தை வந்தாலே ஒரு உற்சாகம் தான். ஆமென். எடுத்து வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7:8. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு அல்லது பெருமையுள்ளவனை பார்க்கிறோம், பொறுமையுள்ளவன் உத்தமன். ஆமென். என்ன பாருங்க எல்லாருமே, வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். இங்க 2 பாகமா சொல்லப்பட்டிருக்கு. முதல் பாகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு காரியத்தின் என்னது துவக்கம். அந்த துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு எப்படி இருக்குமா? நல்லது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குறத வேகமா தொடங்கிடுவோம் இல்லையா? உடனே நீங்க படிச்சு முடிச்சோன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவோம், வருவோம், கொள்ளுவோம், செய்வோம். ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிப்போம், பாதியில நின்றுவோம். ஒரு ஜாபுக்கு போவோம், பிடிக்கலன்னா பாதியில நின்றுவோம். எல்லாமே ஆரம்பத்தை பார்க்கும் போது ஸ்பீடா போவோம். ஆனா முடிவுல நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் போது எல்லாமே எப்படிதான் இருக்கும் அது. ஆனா வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு எப்படி இருக்கணுமா? நன்றாக நல்லது அப்படின்னு பார்க்கணும். நாங்க ஒரு திருமண மண்டபத்துக்கு போயிருந்தோம். அதுல ஒரு போர்டு எழுதி இருந்துச்சு, குறைவு இருந்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், நிறைவு இருந்தால் மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். அப்ப ஏதாவது ஒரு குறை, இதே மாதிரி நம்ம சபையில கூட ஒரு ஆண்டு விழாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியா இருக்கட்டும், நம்ம முடிச்ச பிறகு நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். நான் எது குறைவா இருந்தது, எது நிறைவா இருந்தது, அடுத்த வருஷம் இந்த குறைவை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத நான் எப்பயுமே பார்ப்பேன். அதை உடனே டைரியில் நோட் பண்ணுவேன். போன வருஷம் இது குறையா இருந்துச்சு, நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வீர மகால்ல வச்சோம் மண்டபத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஆராதனை, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? ஆனா அதை நான் டிசைட் பண்ணிட்டு அப்பவே நான் சந்தோஷத்தை சொன்னேன், இல்லப்பா அடுத்த வருஷம் நம்ம சீக்கிரமா புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்க, அந்த டிசம்பர் அந்த ஆண்டு விழா முடிஞ்ச ஜனவரி 1 முடிஞ்ச உடனே அடுத்த மண்டபத்தை புக் பண்ணணும். எதுக்காக? அது சரியில்லை, இன்னொன்று என்ன செய்யணும். வாழ்க்கையில கூட ஆரம்பிக்கிற வாழ்க்கை கர்த்தர் உங்களை இணைக்கும் போது இருந்த சந்தோஷம், கர்த்தர் இணைக்கும் போது இருந்த கர்த்தருக்குள்ள நீங்க இருந்த அன்பு எல்லாமே முடிவு பரியந்தமே நினைச்சு நிற்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லதா இருக்கும். அப்ப நம்ம எல்லா காரியத்திலையுமே நம்ம ஆரம்பத்துல இயேசுவின் மேல எவ்வளவு நம்ம அன்பு வச்சிருந்தோமோ, இயேசுவை எந்த அளவுக்கு தேடினோமோ, இயேசுவை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிச்சோமோ, அது ஒரு நாள் கூட நம்மளை விட்டு குறையாதபடிக்கு கடைசி என் மரணம், என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற நாள் வரையிலும் இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கையில தான் நம்ம நிலைச்சிருக்கணும் ஆண்டவருக்குள்ள எப்பொழுதுமே. இன்னைக்கு எனக்கு வாலிபத்துல என்னால ஓட முடியுது அப்படின்னா முடிவு பரியந்தம் இயேசுக்குள்ள நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஓடுறது ஈஸி, இன்னும் வருகிற நாட்கள் உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கலாம், வேதம் கிடைக்காத நாட்களாக இருக்கலாம், வசனம் கிடைக்காத பஞ்சத்தின் நாட்களாக நமக்கு இருக்கலாம், சபைகள் நடத்த முடியாத ஒரு காலமா இருக்கலாம். எந்த காலமா இருந்தாலும் உங்களையும் என்னையும் பவுல் சொன்னது மாதிரி இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாராலையுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே கூடாது. அப்ப ஆரம்பத்துல நம்ம இயேசுவை எப்படி பற்றி கொண்டோமோ அதே ஓட்டத்தோட நம்ம கடைசி நாள் வரையிலும் இயேசுவோட நம்ம இணைந்து இருக்கிற ஒரு காரியமாக தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கர்த்தர் உங்களை இணைத்த நாள் முதல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துல கடைசி வரையில் நீங்க உண்மையா இருந்து
வாழ்க்கை என்பது எப்பவுமே ஒரே மாதிரி போகாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குறைவுகள் நிறைவுகள் இருக்கும், சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும், வியாதி போராட்டம் எல்லாமே வாழ்க்கையில இருக்கும். ஆனா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இயேசுவுக்குள்ளாய் அந்த குடும்பத்தை நம்ம பிரியாதபடிக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின்குள்ளாய் ஆரம்பித்த அந்த குடும்பம் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தை கடைசி வரையிலும் அதை காத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய தலைவனுடைய கடமை, அது மனைவியினுடைய கடமை. கர்த்தர் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்க வாழுகிற தேசத்துல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் என்று சொன்னது போல நம்ம மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, நம்ம சந்தானம் கடைசி வரையிலும் இந்த பிள்ளைகள் எப்படிதான் கொண்டு போகணும்? நம்ம கர்த்தருக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தோட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களிடம் எப்படி அந்த வரிசையில் அவங்க போனாங்களோ நம்மளுடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் சந்தானங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆரம்பத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், இப்படி நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்குள்ளாய் நம்ம நிலைத்து நிற்கும் போது கர்த்தரோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் எது நல்லதா? முடிவு. நம்ம முடியுமா சொன்ன அப்பாடா தொடங்குன இன்னைக்கு வர கர்த்தர் எப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா நம்ம வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இப்ப ஐயா தொடங்குனாங்க சபைய. ஊழியர் மறிக்கலாம், ஊழியர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவதில்ல, மறிப்பதில்லை. இன்னைக்கும் செத்து 16 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தொடர்ந்து ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா காரியமும் அப்படியே நம்ம கர்த்தருக்குள்ள நினைச்சு நிற்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். நம்ம எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழி 17:14. சண்டையின் ஆரம்பம் சண்டையின் ஆரம்பம் மதுரையை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா? மதுரை திறந்து விடுகிறது போல இருக்கும். இன்னைக்கு வெள்ளப்பெருக்கெல்லாம் மழைகள் அதிகமா வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஏரியெல்லாம் திறந்து விடுவாங்க. சொல்லுவாங்க இத்தனை பாயிண்ட் திறந்து விடுறோம், கொஞ்சம் திறந்து விடணும். ஃபுல்லா திறந்து விட்டா என்ன ஆகி போயிடும்? மதகு ஃபுல்லா திறந்து விட்டா என்ன ஆகி போயிடும்? ஊரே காலியாயிடும். அவங்களுக்கு தெரியும் தண்ணீர் இந்த அளவுக்கு தான் கொள்ளளவு இருக்குது, அதுக்கு மேல வந்துருச்சுன்னா படிப்படியா தான் அதை திறந்து விடுவாங்க. வாழ்க்கையில நடக்கிற சண்டைகள் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. சண்டையின் ஆரம்பம் மதரை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஒரு சின்ன சண்டை அது எதிர போய் முடிஞ்சிடும், விவாகரத்துல போய் முடிஞ்சிடும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து வாழ தெரியல, அனுசரிச்சு போக தெரியல. என்ன இப்படிதான் அப்படிதான் வாழ்றதுனாலதான். ஐயா இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு புதுசா கல்யாணம்னா ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒரு எலி வந்துச்சான். அப்போ அந்த வீட்டுக்கு சொன்னாரா, நான் சொன்னேன்ல ஜன்னலை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, பாரு எலி விடுறது. மனைவி சொன்னாலும் ஜன்னல் வழியா வரல, கதவு வழியா தான் வந்துச்சு அப்படின்னு. இவ சொன்னால நான் பார்த்தேன் ஜன்னல் வழியா வந்துச்சு. மனைவி சொன்னாலும் இல்லை கதவு வழியா தான் வந்துச்சு. கடைசியில் செய்த சாப்பாட்டை யாருமே சாப்பிடாம 2 பேர் சண்டை போட்டு 2 பேருக்கு விட்டு கொடுக்க முடியாம 2 பேரும் கணவன் மனைவி என்ன பண்ணிட்டாங்களா, 2 பேருமே பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இவர் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாரு, தனித்தனியா போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை, எதிர்ப்புதிரமா அப்படி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது கூட சரி ஏதாவது ஒரு விட்டு கொடுத்து பேசுவோம்னு பார்த்தா அப்போ எதாவது ஆரம்பிச்சாங்களா. நான் அப்பவே சொன்னேன்ல கதவு வழியா தான் வந்துச்சு, ஜன்னல் வழியா தான் வந்துச்சு. நம்ம குடும்பம் பிரிஞ்சு வாழ்க்கையில வேதம் சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் சின்ன மதரை திறந்து விடுகிறது போலதான். கொஞ்சம் ஒரு கணவனா இருக்கட்டும், ஒரு மனைவியா இருக்கட்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கணவன் வேலைக்கு போறாரு, கொஞ்சம் கோபமா பேசுறாரு அப்படின்னா மனைவி என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போயிடணும். இல்ல மனைவி காலையில இருந்து வேலை செய்து டென்ஷனா இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்காரர் பார்த்தோம்னா ஏதோ ஒரு 2 வார்த்தை கோபமா பேசுறாங்க அப்படின்னா கணவன் என்ன பண்ணி ஆகணும், விட்டு கொடுத்து போயிடணும். குடும்பங்கள் பிரியாதபடிக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கிறது பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை கட்டி காக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் கல்யாணத்துல என்ன பண்றாங்க, ஒருவர் ஒரு கருத்தை விட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் உமக்கு பிரமாணமா இருப்பேன்,
மரணம் மட்டும்தான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு சாட்சியா வாழ்ந்தாங்க. அப்ப சண்டைகள் வந்து விவாதம் வந்து எழும்பி சண்டை போட்டு பிரிஞ்சு கோச்சுக்கு போறதை விட ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்கும் போதே அதை என்ன பண்ணணும், நம்ம அதை முடிக்க பார்க்கணும். இல்லைன்னா நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, உங்க அம்மா வீட்டை சொல்லுவீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் போகணும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும், 2 வீட்டை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, பஞ்சாயம் வைக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய வேதம் நமக்கு படிச்சோம் அப்படின்னா வேதத்துல எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கு. அதனால சண்டையின் ஆரம்பம் மதவை திறந்து விடுகிறது போலதான் இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல சண்டை சின்னதா தான் ஆரம்பிக்கும். அந்த கடுகு மாதிரி ஆரம்பிக்கிற பிரச்சனை மழை மாதிரி முடிஞ்சிடும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா போயிட்டீங்க, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அப்பவே என்ன ஆகி போயிடும். திருப்பி முடிஞ்ச பிரச்சனையை திருப்பி உள்ள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்டு சண்டை போடலாம். அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். எபிரேயர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பங்குனா என்ன, யாருக்கு பங்கு கொடுப்பாங்க சொத்துல? இப்ப கோபி வாங்கின இடத்துல எனக்கு பங்கு கொடுப்பாங்களா? இல்ல நிர்மலா ஒரு இடம் வாங்கினா எனக்கு பங்கு கொடுப்பாங்களா? இல்ல, பங்குன்றது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சா எனக்கு அது பங்கு இருக்குமே தவிர பிள்ளைங்க வாங்கினா எனக்கு எதுவுமே பங்கு இல்லை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம நம்பிக்கை நம்ம வச்சோம் அப்படின்னா இயேசு கிட்டே இருந்து நம்ம உரிமை, ஆண்டவரே நீங்க என் தகப்பனா இருக்கிறீங்க, தகப்பனுடைய சொத்தெல்லாம் யாருக்குதான்? கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஆசீர்வாதம் யாருக்குன்னா எனக்கு தான், நமக்கு தான். ஒவ்வொருவரும் நம்ம எடுத்துக்கிட்ட விதத்துல இருக்கு. ஆண்டவரே இன்னைக்கு நான் சுகத்தோட பலத்தோட இருக்கிறேன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க லிமிட்டா ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா லிமிட்டா கொடுப்பாரு. கொடுக்குற தெய்வம் அப்படி கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கணும் பழமொழியில அப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்க கேளுங்க, எனக்கு படிப்பு வேணுமா படிப்பை கேளுங்க, ஞானம் வேணுமா ஞானத்தை கேளுங்க, வேலை வேணுமா வேலையை கேளுங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா அதை கேளுங்க, வீடு இல்லையா வீட்டை கேளுங்க, நான் கடனா இருக்கா அதை அடைக்கிறதுக்கு வழியை கேளுங்க, பலவீனமா இருக்கிறீங்களா சுகத்தை கொடுங்க. என்ன கேட்டாலும் என் தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம ஆரம்பத்துல கர்த்தர் மேல என்ன நம்பிக்கை வச்சோமோ முடிவு பரியந்தம் நீங்க அவருக்குள்ளாய் நிலைச்சு நின்னாரா அந்த சொத்துல நமக்கு என்ன இருக்கும்? ஏசா மாதிரி பாதியில கலட்டிக்கிட்டு ஐயோ எனக்கு பசிக்குது கொஞ்சம் கஞ்ச கொடு கூல கூடுன்னு குடிச்சிட்டு எனக்கு சொத்தே வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி அந்த சொத்து கேட்க வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, சொத்தை வாங்க முடிஞ்சதா? ஏசா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட கடைசி வரையிலும் கூட அந்த புத்திர சுவீகார பாகத்தை என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியும். இழந்தது தான். அதனால நம்ம இயேசு வந்து மாறாதவர் பிள்ளைகளை, அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்லை, அவரையே பற்றி கொண்டு வாழுங்க. நீங்க இந்த வாலிப காலத்துல நீங்க அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. நீங்க உலகம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், உலகம் வந்து ஒரு மாயை, உலகம் வந்து அந்த மாயையான உலகத்தை தேடி நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அது கண்ணுக்கு கொஞ்சம் பார்வை இருக்கிறது வரலாம். அதுக்கப்புறம் நித்திய காலமா நம்ம இயேசுவோட தான் வாழ போறோம். அதனால இந்த வாலிப காலத்துல அதிகமா வேதம் வாசிங்க, அதிகமா செபிங்க, அதிகமா துதிங்க. நீங்க இயேசுவையே சார்ந்து நீங்க நில்லுங்க. நீங்க கர்த்தரோட பிள்ளைங்களோட நீங்க ஐக்கியத்தை வச்சுக்கிறீங்க. நீங்க ஒரு நாள் யோசிப்பு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஓடுகிறான் அப்படின்னு சொன்னா அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததுனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளோட ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா உலகம் வந்து பாவம் நிறைந்த உலகம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை தான் பிசாசு வஞ்சிக்கணும்ல, எல்லாரையுமே வஞ்சிக்கிற உலகம் தான். அதனால எப்பொழுதுமே ஆண்டவரே நான் உமக்காக ஓட எனக்கு கிருபை தாங்க, உண்மை நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க, உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை கடைசி வரை அந்த நம்பிக்கையில ஓட எங்களுக்கு கிருபை தாங்கன்னு நீங்க முழுக்க 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 உங்களோட
வாழ்க்கையில நீங்க கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை ஏற்ற நேரத்தை கர்த்தர் என்ன செய்வார், அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம், எதுவரை நம்ம காத்து கொள்ளணுமா, முடிவு பரியந்தம் உறுதியா என்ன பண்ண வேண்டும், நம்ம பற்றி கொண்டு இருந்தோமானாலதான் பங்கு கிடைக்கும். இன்னைக்கு அப்பா அம்மா வச்சிருக்க சொத்தெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எப்ப எழுதி கொடுப்பாங்க சொல்லுங்க? உயிரோட இருக்கும்போது யாராவது எழுதி கொடுப்பாங்களா? ஏன் எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க? உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. என் பிள்ளை கடைசி வரை என்னை பாப்பான்ற நம்பிக்கை. கவர்மெண்டே அதான் சொல்லுதம்மா, சாவது வரை உன் சொத்தை என்ன பண்ணிக்க, உன் பேர்லயே வச்சுக்க. நீ செத்ததுக்கு அப்புறம் வேணா உன் பிள்ளைங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா நீ தான் என்ன பண்ணணும். நிறைய செய்திகளெல்லாம் பார்க்குறோம். ஒரு முதிர் வயதுல ஒரு தகப்பனாரும் தாயாரும் தன் பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிட்டாங்க. தன் பையனுக்கு அவங்க பசியையும் பட்டினையும் அவங்க வாழ்றாங்க. அந்த பையன் நல்ல வேலை செய்யற, சுகபோகமா வாழ்றான். இவனை என்னன்னு கேட்கல. இவங்க பாக்குறாங்க, இருக்கிற வீடு கூட அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிற வேணும். திருப்பி அவங்க போய் என்ன பண்ணாங்க, கலெக்டர் எப்படி சொல்றாங்க, ஐயா அந்த மாதிரி நான் ஒரு பிள்ளை இருந்தான், அவனுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டேன், இன்னைக்கு இவருக்கும் வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகி போச்சு, எங்களை பார்க்க ஆடையில இருக்க கூட இடையிலன்னு சொன்னவங்க திருப்பி அவங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை என்ன பண்ணாங்க, மாற்றி உங்க பேர் அம்மா நீங்க உங்க பேர்ல வச்சுக்கிட்டு நீங்க வித்து சாப்பிடுங்க, நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அதை திருப்பியே எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப இயேசு கிட்ட நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா தொடக்கத்துல மாத்திரம் இல்ல, முடிவு பரியதும் நீங்க அவர்கிட்டயே நினைச்சு உறுதியா நின்னாதான் பங்கு கிடைக்கும். ஆண்டவரே உண்மை சார்ந்து நிக்கிற ஆண்டவரே உதவி செய்யணும், கத்த என்ன செய்வாரு, செய்வாரு. இப்ப நிறைய பேரை பாக்குறோம்ல, ஆரம்பத்துல வேகமா ஓடி வந்தவங்க பாதியில என்ன பண்ணி போயிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு இந்த பைபிளை கையில எடுத்தோமோ அன்னையிலிருந்து மரண நாள் வரையில ஆண்டவரே உமக்காக நான் ஜீவிக்க எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு குறையவே கூடாதுன்னு நீங்க கர்த்தரை சார்ந்துடுங்க. அவருடைய சொத்துல அவருடைய பங்குள்ள பிள்ளையா இருப்போம். என்ன பங்கு, கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல போகக்கூடிய பங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பாருங்க, விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய இயேசுவின் இடத்துல எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல எப்படி ஓடணுமா, எப்படி ஓடணுமா, பொறுமையோடு. இயேசுக்கு தெரியும் அவர் பிறப்பு நான் எதற்காக இயேசு பிறந்தார், மனுக்குலத்தின் பாவங்களை சுமக்கணும்னு பிறந்தார். அவர் தெரியுமா தெரியாதா? அப்பவே அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஐயோ வேணாம் ஆண்டவரே இதுக்காகவா நான் வந்தேன்னு சொல்லவே இல்லை. எந்த நோக்கத்திற்காக பிதா அவரை அந்த இடத்துல பிறக்க ஒப்பு கொடுத்தாரோ மரண நாள் வரையிலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பிள்ளைகளை. ஆண்டவரே இல்ல, இந்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தான் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த நாள் வரையில நான் என்ன பண்றேன், நானு இயேசுக்காகவே ஒப்பு கொடுத்தாரா. அப்ப விசுவாசத்தை துவங்கினது யாருன்னா இயேசு கிறிஸ்து, விசுவாசத்திலே நினைச்சிருந்து முடிச்சது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஒண்ணு பொறுமையோட ஓடுனார். எனக்கு தெரியும், எனக்கு முன்பாக இவ்வளவு பாடு நான் படணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படி பாருங்க, ஜனங்களால யாராவது இயேசுவை குறை சொன்னாங்களா, சீஷர்கள் யாராவது எதனா சொன்னாங்களா? அவர் ஜனங்கள் மத்தியிலே போய் அவர் ஊழியம் செய்தாரு. என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கி ஊழியத்துல ஆரம்பிச்சாரோ அந்த நாள் வரையிலும், அவர் மரண நாள் வரையிலும் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடி அந்த போய் அடைந்தார் பிள்ளைகளை. அவருக்கு எவ்வளவோ பாடுகள் ஒரு காலத்துல அவர் சொல்ற, ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த பாடையை நிறுத்த அகலக்கடவுள் கூட வேண்டிக் கொண்டார். ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தம் இவர் சிலுவையில அறையணும், அவர் மரிக்கணும், 3ஆம் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி அதை நியமிக்க கடைசியில் சேர்ந்தாரு. நமக்கு கட்ட நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல இன்னைக்கு எனக்கு கட்ட இந்த ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்? நம்ம இன்னைக்கு மாரத்தான்லாம் ஓடுறாங்களா, ஓட்டம் வேகமா ஓடுவாங்களா, ஒரு லிமிட்டஸ் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்களா?
வேகமா ஓடுவாங்க. அப்படியே லிமிட்டா போயிட்டு ஏன்னு கேட்டா வேகமா ஓடுனா திடீர்னு வந்து மூச்சு வாங்கி என்ன பண்ணிடுவோம், நம்ம நின்றுவோம். ஒரு லிமிட்டா ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடிதான் லக்கை என்ன பண்ண முடியும், நம்ம அடைய முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம லக்கை அடைவதற்கு நமக்கு சுற்றி நெருங்கி நிக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டாதான் நம்ம ஓட முடியும். வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு நம்ம யார்கிட்ட ஓடணுமா, பாவத்தோட இயேசுகிட்ட என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. பாவிகளை இயேசு நேசிக்கிறார், பாவத்தை மட்டும்தான் அவர் வெறுக்கிறார். அதனால நம்மளை இப்ப இயேசுகிட்ட வந்துட்ட பிறகு உலகத்தோட இருக்கும் போது உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை நம்ம தெரிந்து விட்டோம். இன்னைக்கு யாரோட இருக்கிறோம், நம்ம இயேசுவோட. அப்ப இயேசு கிறிஸ்து நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. நான் பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அதை நான் சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தர் இல்ல, கர்த்தர் பரிசுத்தர். அதனால அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. அப்ப நீங்க பரிசுத்தமா இருந்தானா நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓட முடியும், நம்ம பொறுமையோடு ஓடி அந்த லக்கை நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். நான் இன்னும் ஓட்டத்துக்கு ஓடுறவங்க நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அப்படிலாம் போக முடியுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் டைட்டா ஒரு காத்தே போகாத ஒரு இது போட்டுக்கிட்டு டைட்டா பண்ணி வேகம் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். அப்ப இயேசுகிட்ட நம்ம வந்துட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கிற பாவங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், கர்த்தருக்கு விருப்பம் எல்லாம் உதவி விட்டு ஆண்டவரே நான் உண்மை போல நம்ம மாறணும். எந்த ஊழியக்காரரை போல மாறணும்னு எப்பவுமே கேட்கக்கூடாது. யாரை போலதான் மாறணும், யாரை போல மாறணும், வாய்த்தன்னு சொல்லுங்க, பாஸ்டர் போல, இயேசுவை போலதான் மாறணும். எல்லா மனிதர்களும் பலவீனமானவர்கள் தான். யாரையுமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் வச்சு நம்ம என்ன அவங்கள மாதிரி நம்ம வாழணும் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேதம் பரிசுத்த வேதகம் நம்ம கையில இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்க உண்மை போல மாறணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்கணும், நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம கேட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வோம், நம்மள நடத்துவார். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொன்னது யாரு, யார் இந்த சொல்லுது? இல்ல, இங்க பாருங்க, பைபிள பார்க்க வேணாம். நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுங்க, போராடுவேன். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஓட்டத்தை முடித்தேன். 3வது பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னைக்கு இயேசு என்னை தொட்டாரோ, அவர் சவுலா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன பண்ணாரு? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிறந்தார். ஆசாரியர்களுக்கு போய் இந்த வாக்குத்தாகிய நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கிறிஸ்தவ பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு அவங்கள முடிச்சு அவங்கள கொண்டு போய் சிறையில கொண்டு போய் போடணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் அந்த நிருபத்தை வாங்கிட்டு அவர் கிளம்பும் போதுதான் எங்க கீழே விழுந்தாரு, கீழே விழுந்து 3 நாள் பார்வை இல்லாதவனா இருந்து அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ நான் உடைய புறஜாதிகள் மத்தியில உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தார். என்னைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாள் முதல் அவர் மரண நாள் வரையிலும் என்னது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு. நீங்க இது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எடுத்து வாசிங்க. அதை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இயேசுவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாரோ அன்னையிலிருந்து பவுல் நல்லா படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருந்தவர், அவருக்கு எதுவுமே குறைவில்லை. ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ பசி, பட்டினி, நிர்வாணம் அவ்வளதையும் அவர் இயேசுக்காக சகிச்சார். பிள்ளைகள் ஒன்னே ஒண்ணு, இயேசுவை நான் முன்வைத்து ஓடுவேன். இயேசுவை மாத்திரம் அவர் முன்னால வச்சு ஓடுனதுனாலதான் பவுல் எத்தனை நிருபங்களை எழுதினாரு? 13 நிருபங்களை எழுதினாருன்னா எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. இயேசுவை கிறிஸ்தவர்களே வேணா அவங்கள கொலை செய்யணும்னு நினைச்ச மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தலை கீழாய் மாறி 13 நிருபங்களை எழுதி அவர் கடைசியில சொல்றாரு என்னது, அதை இந்த வாசிங்க நீங்க இப்போதைக்கு. உயர்வானாலும் இல்லப்பா, 2 தீமோத்தேயு 4:7 அது சொல்லப்பட்டிருக்கு. நல்ல போராட்டம் வாழ்க்கையில என்ன போராட்டமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. வாழ்க்கையில நல்ல ஒரு போராட்டம். எதுக்காக? இயேசுவுக்காக. நம்ம ஊழியம் செய்யும் போது அநேக இடர்கள் வரும். நீங்க உண்மையா வாழும் போது அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். பரிசுத்தமா வாழும் போது நிறைய போராட்டங்கள் நமக்கு வரும். எல்லாமே இயேசுக்கு. ஆண்டவரே உமக்காக நான் சகிப்பேன், உமக்காக நான் வாழுவேன், உமக்காக ஓடு. நீங்க இயேசுவையே நீங்க முன்னால வச்சு நீங்க ஓடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கொஞ்ச நாள் தான் பிள்ளைகள் பாடுகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கட்ட என்ன பண்ணுவாரு? நிலைநிறுத்துவார். இப்ப என்னோட வாழ்க்கையில கேட்டீங்கன்னா அநேக போராட்டங்களை கடந்துதான் வந்தேன். என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து எனக்கு போராட்டம் தான். ஏன்னா நான் ஆசியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் அதுல இருந்தே எனக்கு போராட்டமான வாழ்க்கை. நான் போராட்டத்தை ஒரு நாள் நான் பார்த்ததே கிடையாது. அந்த நாட்கள்ல கூட நான் என்னைக்கு இந்த பைபிளை கையில எடுத்தனோ இன்னைக்கு வரை நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தையோ உலகத்தை சார்ந்த இல்லை. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். ஆண்டவரே எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு நான் கூட பரவாயில்ல, எனக்கு நீங்க மட்டும் போறாங்கன்னு இங்க வாழ்ந்தபடினாலதான் இன்னைக்கு கூட உங்க மத்தியிலே கர்த்தர் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அததான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுங்க? போராடுங்க. அப்புறம் ஓட்டத்தை என்ன பண்ணுங்க? விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? இவ்வளவு சூழ்நிலை மத்தியிலும் ஒரு நாள் அவிசுவாசம் எதுலையுமே வைக்கல, விசுவாசத்தையே காத்து கொண்டதுனால நம்மளுடைய வாழ்க்கையில பவுல்லாம் ஒரு ரோல் மாடல் தான். அவர் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை தாண்டி சகிச்சு, ஏன்னா நிருபங்களை எழுதி மற்ற சகோதரர்களை தேக்கி நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம வைராக்கியமா நிற்கணும், இயேசுக்காக நிற்கணும், அவ்வளவு ஊழியம் செய்து கடைசி வரை கர்த்தருக்கு சாட்சி அடைகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? எதிர்த்து நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். நல்ல உதாரணம் நம்ம இவரை கூட சொல்லலாம், பிள்ளையாம கூட சொல்லலாம். இல்ல கிடையாது, கர்த்தர் கர்த்தருக்கு விரோதமாய் அவங்கள இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கர்த்தர் யாரை வச்சு கழுதை வச்சு பேச வச்சார் இல்லையா? இன்னொரு பெருமைக்கு நம்ம யாரை சொல்லலாம்னா நேபுகத்நேசர் சொல்லலாம். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமை பாராட்டுனா மறு நிமிஷமே என்ன பண்ணா? உள்ள தின்றவனா கர்த்தர் மாற்றி பண்றாங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்பவுமே எப்படிதான் இருப்பாரு? எதிர்த்து நிற்பார். ஆனா அதே நேரத்துல வேற யாருக்கு? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு எப்பயுமே தாழ்மை நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்? இன்னைக்கு எந்த இடத்துலயுமே நீங்க ஒரு விட்டு கொடுத்து போயிருங்களேன், கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை உயர்த்துவார். அதனால வாழ்க்கையில நம்ம கர்த்தர் நம்மள நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நல்ல உயர்வை கொடுப்பார், நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார்,
நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இவ்வளவு கொடுக்கும்போது நமக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. இதெல்லாம் நீங்க கொடுத்துரு ஆண்டவரே. என் கைகளின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. இந்த வீடு கட்ட நீங்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த வீடு வாங்க நீங்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணுமே தவிர பெருமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம அந்த பெருமையை நம்ம அழிச்சிடும். ஒரு சிலர்லாம் பாருங்க, எங்க போனாலும் பெருமையா இருக்கணும், அப்படியே இதுல இருந்து இது வர மாட்டிக்கணும், அப்படி போனா 10 பேர் என்னைய பெருமையா பார்க்கணும், அப்படிலாம் நமக்கு வேணாம். மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு வாழ வேணாம், கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். நம்ம எந்த இடத்துனாலும் நம்மளை உயர்த்துவது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். நம்மளை உயர்த்துவது தாழ்த்துவது யாருடைய கருத்துல இருக்கு? கர்த்தருடைய. ஒரு மனுஷன் நம்மளை அழிஞ்சு போகணும்னு அவன் நினைச்சா கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டாரு. ஏன்னு கேட்டா அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன நினைக்கிற தேவன்? உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னார்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால நம்மளை உதவி செய்கிற மனுஷனையோ அவங்க யாரையும் நோக்கி பார்க்காதீங்க, ஆசீர்வதிக்கிற கர்த்தரை மாத்திரம் நீங்க பாருங்க. ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு தான் நீங்க எதிர்த்து நிற்பீங்க. நான் தாழ்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுத்து போறேன். என்னை எதை சொல்லிட்டு போறாங்க? தாழ்மை உணவுக்கு கர்த்தர் எதை அளிக்கிறாரா? கிருபையை கர்த்தர் அளிக்கிறார். அந்த கிருபை தான் இன்னைக்கு வரை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அதனால அந்த கிருபைக்கு தான் காத்திருக்கணும். அந்த கிருபையில தான் நம்ம நினைச்சோம். ஆண்டவரே, இன்னைக்கு வரை ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும். நான் ஒவ்வொரு நாளுக்கும் எந்திரிச்சோன்னு சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும், உங்களுடைய கிருபை என்னை சுற்றிலும் இருக்கட்டும், அது உங்களுடைய கிருபை என் ரூம்ல இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கட்டும், உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும். நீங்களும் அதை அறிக்கை செய்ய, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னோட இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. பெருமை நமக்கு வேணாம் பிள்ளைங்க. தாழ்மையா இருப்போம், கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழி 8:13. தீமையை வெறுப்பதே என்ன பயமா? கர்த்தர் பயப்படுகிற பயம். கர்த்தர் இந்த பொய் பேசி, பெருமையா பேசி, ஆணவமா பேசி, இப்படிப்பட்ட பேச்சை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? அவரு விரும்பவே மாட்டார் பிள்ளைகளை. அதனால எப்பயுமே தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருங்க. என்ன, நம்ம பெருமை பேசி அழிஞ்சு போகணும். நான் வச்சிருக்க பாரு, இவ்வளவு சொத்து இருக்கு, சொகம் இருக்கு, வீடு எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்ததுதான். அதனால நம்ம எதை குறிச்சியும் நம்ம உலகத்திற்குரிய காரியம் எதை குறிச்சும் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம். தீமையை மட்டும் வெறுத்துருங்க. கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, இந்த காரியம் பிடிக்கல அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெறுத்தணும், முற்றிலும். ஐயோ, அந்த பக்கமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெறுத்தணும். தீமையை நம்ம வெறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நோக்கி பார்ப்போம்? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஆண்டவரோடையே ஐக்கியம் வச்சுப்பேனானு, உலகத்தோடையும் ஐக்கியம் வச்சுப்பேன்னா ஒருத்தரை பகைச்சு ஒருத்தரை நேசிக்க முடியாது. அதனால நீங்க தீமையை வெறுப்பது, அது வெறுத்துனா அது திரும்பி அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது? இது தீமை, இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை முற்றிலும் என்ன பண்ணிடணும்? வெறுத்துட்டு கர்த்தரை நேசிக்க பாருங்க. கர்த்தரோட நீங்க இசைந்து பாருங்க. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, எப்படி சாய்ந்திருந்தேன் நானு? கர்த்தருக்காக பொறுமையுடன் என்ன பண்ணேன் நானு? காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன பண்ணாரா? கேட்டார். அப்ப நிச்சயமா தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எப்படி சாய்ந்தேன் நானு? ஆண்டவரே, பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு மரம் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கே எனக்கு கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம எங்க பிள்ளைங்களாம் எக்ஸாம் எழுதிட்டாங்க, நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு நாளைக்கு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோட காத்து இருக்கணும். ஆண்டவரே, நான் படிச்சுட்டேன், ஆண்டவரே நான் காத்து இருக்கிறேன், அடுத்து எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க தேவ சமூகத்துல தேவனுடைய ஆலோசனையோட அவரோட பாதத்துல அமர்ந்து கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். அதை தான் வேதம் சொல்லுது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்ன பண்ணாரா? அவரு என் விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார், எனக்கு செவி சாய்க்கிறவரா இருக்கிறார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா. எப்ப? பொறுமையோட காத்திருக்கணும்.
இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவர் சுகம் வருகிற வரை தேவ சமூகத்தை என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னா பெற்றுக் கொள்ளுகிற வரையும் நம்ம என்ன செய்யணும்? அவர் சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருந்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர காத்திரம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லப்பட்டது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருக்கலாம், ஆனா பொறுமையா நம்ம என்ன பண்ண முடியாது. எந்த இடத்துலயுமே நமக்கு பொறுமையை என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. போகணும், போன உடனே கிடைக்கணும். போனா 10 பேர் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க, போகணும் அவசரம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு முன்னாடி 10 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க போன பிறகு தான் நான் போக முடியும். ஆமா தானே? இல்லை நான் போய் ஃபர்ஸ்ட் போய் யார்ட்டையாவது கொடுத்து முன்னாடி போட முடியுமா? அப்படிலாம் என்ன எந்த இடத்துலையுமே அப்படி என்ன பண்ணாதீங்க. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கர்த்தருக்காக நீங்க காத்திருந்து பாருங்க. கழுகை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு உங்களை? கழுகு எங்க பறக்கும்? நம்ம தலைக்கு மேலே பறக்குமா? சொல்லுங்க, கழுகு எங்க பறக்கும்? மேல பறக்கும். அப்படியே எங்க பறந்து பாக்குறோம்ல. அப்ப உன் வாழ்க்கையில நீ கர்த்தருக்காக நீ காத்திருந்த அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை எங்க பண்ணுவாரா? கழுகை போல உயர பறக்கும்படி செய்வார். கர்த்தர் ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவர் நம்மளை அழைத்தது ஒரு நோக்கம்னா நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் திட்டத்துக்காக அவர் செய்யற காரியத்துக்காக தேவ சமூகத்தை என்ன பண்ணுங்க? காத்திருங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் படிங்க. நாங்க டெய்லி பைபிள் படிக்கணும்னு சொல்லுவாங்க, கை கொடுங்க. இப்படிலாம் இல்லை, டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் நீங்க எதுவுமே செய்யலைன்னா கர்த்தர் எப்படி நம்மளே செய்வான்னு நினைக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஆனா எனக்கு 3 வேளை சாப்பாடு வரணும், வேலைக்கு போவேன், எதுவுமே எப்படி கொடுப்பாரு கர்த்தர்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு 3 வேளை நான் பிரியாணி சாப்பிட்டேன், எப்படி சாப்பிடுவீங்க? உழைக்காதவன் உன்னதாங்க. நீ கர்த்தருக்கு நீ வேதம் வாசி, நீ ஜெபம் பண்ணு, என்ன கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு கொடு, எல்லாமே கொடுத்துட்டு எசேக்கியா மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டு. எசேக்கியா எப்படி கேட்டாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் வாழ்ந்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறீரே கேட்டாரா? எத்தனை ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கேட்க முடியுதா? அந்த மாதிரி இல்ல, பொறுமையே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, வேதம் வாசிக்கிறதே. எப்படி ஆண்டவர் செய்வார்? நமக்கு எப்படி சுகத்தை கொடுப்பாரு, எப்படி வேலையை கொடுப்பாரு, எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? நீங்க கர்த்தருக்குன்னு நேரத்தை செலவு பண்ணுங்க, நீங்க வேதம் வாசிங்க, என்ன நீங்க பைபிள் படிங்க. ஆண்டவரே நான் படிச்சிருக்கேன், அடுத்து நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்க போதித்து என்ன பண்ணுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை போதிப்பாரு, நடத்துவாரு. உங்க காரியத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? அவரு பேசுவார். வேதம் வாசிக்கிறது அவசியம், ஜெபம் பண்ணுவது அவசியம். நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கர்த்தரோட இசைந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாக யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. சொல்ல, நீங்க பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, சோதனைனா 1-2 சோதனை இல்லை, வேற அழகா சொல்லப்பட்டிருக்கீங்க. நீங்கள் பலவிதமான சோதனையில நீங்க அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குமா? பொறுமையை உண்டாக்கும். நம்ம சோதிக்கப்படும் போதுதான் சுத்த பொண்ணாக மாற முடியும். நம்ம வாழ்க்கையில சோதனையே வரலன்னு வச்சுக்கிறீங்களேன், சோதனை வராம இருக்கிறது வரை நம்ம இருப்போம். சோதனை வந்தா அந்த சோதனையை தாண்டி சகிச்சு நினைச்சு நிக்கிறான் பாருங்க, அவன் தான் கனி கொடுக்க முடியும். ஐயோ, எனக்கு பாடுனா வேணாப்பா, எனக்கு உபத்திரவனா வேணாம்,
எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நான் எப்பவுமே சுகபோகமா இருக்கும், எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. எந்த இடத்துல பாடுகள் வருதோ, எந்த இடத்துல அவமானப்படும், எந்த இடத்துல பலவிதமான சோதனை சிக்குறோமோ அந்த இடத்துல விசுவாச பரீட்சையானது சோதிக்கப்படும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், எல்லாருமே தவறான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் பரிசுத்தமா பார்க்கப்படுறேன். இப்ப நம்ம டேனியலை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் அப்தேனோகோ இருந்தாங்க இல்லையா, யோசேப்பு இருந்தாரு. அந்த இடத்துல கூட யோசேப்பு அந்த எஜமானி அந்த ரூமுக்கு போகும்போது பாவம் செய்வதற்கு ஏதுவான எல்லா சந்தர்ப்பமும் அங்க இருந்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் கூட இல்லை இல்லையா, பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் ஈஸியா இருந்தது. அவன் என்ன பண்ண, அந்த பாவத்தை என்ன பண்ண யோசேப்பு, இல்ல ஐயோ நான் கர்த்தருடைய பிள்ளை, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி, மனுஷனுக்கு முன்பாக, மனுஷன் யாருமே பார்க்கல, ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டே அவன் ஓடி வந்தான். அவனுக்கு கிடைச்சது என்ன பரிசு கிடைச்சிச்சு தெரியுமா, என்ன கிடைச்சது, சிறை தண்டனை, 2 வருஷம் சிறை தண்டனை. அதுதான் வேலை சொல்லி, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்பட்டு அந்த இடத்துல நீங்க என்னவா மாறணும், பொன்னாக மாறணும். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும். அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்களோட விசுவாசம் சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து வரும்போது தான் உங்களை அழைத்து கொண்டு போவார். அப்ப நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் அது பொண்ணாய் மாற முடியும். நீங்க நகை கடைக்கு போறோம், எல்லாமே நகைங்களை வாங்குறோம், எல்லாம் அப்படியே பல இருக்கு. நீங்க போடும் போது எப்படி இருக்கு, கடையில போடும் போது அழுக்கா இருக்கு. அப்ப அதை எப்படி நெருப்புல போட்டு அக்கினியில அவன் கூட விட்டு அதை சுத்த தங்கமா எடுக்கிறானோ, நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிறதுல அதுலயும் நான் கிறிஸ்தவ பிள்ளைன்றதை உண்மையா நிரூபிச்சு காட்டணும், உண்மையாய் வாழணும். அதனாலதான் பலவிதமான சோதனை வரும்போது அந்த சோதனையில நான் எப்படி இருக்கணும், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், பொறுமையை காத்துக்கொள்ளுதா இருக்கணும். அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு. கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால், எதனால இங்க பாருங்க, எதனால, உங்களுடைய பொறுமையினால் உங்க ஆத்துமாவை என்ன பண்ணுங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பொறுமையே இல்லை, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பொறுத்து இருங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பொறுமை அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, உடனே கோபம், உடனே டென்ஷன், உடனே உங்களுடைய பொறுமையினால், மற்றவங்க பொறுமையினால் இல்லை, உங்க பொறுமையினால் உங்க ஆத்மாவை என்ன பண்ணுங்க, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. எந்த இடத்துல போனாலும், எப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம பொறுமையினால நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும், பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் வேலை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம முதலாவது என்ன தலைப்பிடிக்கல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன், சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் எது நல்லது, முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். நீங்க எப்படி வாழ போறீங்க, ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து மேல கொண்ட அன்பு இன்னைக்கு வரை நம்ம கிட்ட இருக்குதா, இன்னொன்னு பெருமை என்கிட்ட இருக்கா. பெருமை உள்ளவனை கத்த என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவன் திருப்பி அளிக்கிறார். அப்ப பெருமை உள்ளவனை பார்க்கலாம் யாரு நல்லதுன்னு சொல்றாங்க, பொறுமை உள்ளவன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப பொறுமை இருக்கணும். நம்ம அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கத்த நம்ம கையில கொடுப்பார். எல்லாம் உலகால் படி வைக்கும். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எனக்கு பெருமை உள்ள மகளாய், பெருமை உள்ள மகனா நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாங்க, பெருமை எனக்கு வேணாம், அந்த பெருமை நம்மளை அழிச்சிடும், அதனால பொறுமையை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி எல்லாரும் வாயில திறந்து நான் ஜெபிப்போமா. நான் இயேசுவை ஆண்டவரே, என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ
அன்னைக்கு உங்களை சார்ந்து நின்று ஆண்டவரே இன்னைக்கு வரை ஒரு மறுதளிக்காதபடி, உண்மை விட்டு நான் விலகி செல்லாதபடி, உங்களுடைய அன்பை விட்டு நான் விலகி செல்லாதபடி, இன்னைக்கு வரை உம்மோடு சார்ந்து நிற்க எனக்கு நீங்க பலனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பெருமை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒரு பெருமை என்னை அடிச்சிடும் ஆண்டவரே. தாழ்மையா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்தீர் ஆண்டவரே. அந்த தாழ்மை எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. அப்ப நான் இயேசுவையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்க கூடாது ஆண்டவரே. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கட்டைய கையில கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அனுதினமும் என்னை தேடிடு, நான் அடித்திட பலனை பெற்றிடு என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேதத்துல எல்லாமே இருக்கு ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் இருக்கு ஆண்டவரே. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் இருக்கு ஆண்டவரே. அந்த வேதத்தை படித்து ஆண்டவரே அதை நான் எடுத்துக்கொள்ள, அதை சுதந்திரிக்க இயேசுவே எனக்கு நீங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனங்களை ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொன்னீங்களே, அதனால எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழவும் ஜெபிக்கவும் இயேசுவே நீங்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.